எல்லாருக்கும் ஷாலோம். பீட்ரூட் வச்சு கேரளா ஸ்டைலில் சூப்பராக ஒரு குழம்பு செய்யலாம். அது எப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பீட்ரூட்டை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு தாளிச்சிட்டு குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பீட்ரூட், அப்புறம் பெரிய வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுக்கணும். ஃபர்ஸ்ட் உப்பு போட்டு மூடி வச்சு நல்லா வதக்கி எடுங்க. அதுக்கப்புறமா தேங்காய், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி அதுவும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுங்க. இப்போ பீட்ரூட் நல்லா வதங்கி வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறமா நம்ம தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி எடுக்கணும். ஸோ இப்போ தேங்காய் வதங்கினதுக்கப்புறமா இதை வந்து ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறலாம். இப்போ வந்து தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா மசாலா ஆட் பண்ணணும். மல்லித்தூள், மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் இதை நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி எடுக்கணும். அது பச்சை வாசனை போனதுக்கப்புறமா அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை ஊற்றி குழம்பு இந்த மாதிரி நல்லா கொதிக்க வைக்கணும். ஸோ இதுதான் இதோட பக்குவம். ஸோ இந்த ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம எண்ணெய் பிரியுதான்னு பார்க்கணும். அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, சூப்பராக கேரளா ஸ்டைல் ஒரு பீட்ரூட் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.